உங்கள் உடல், மனம், உயிர், ஆன்மா முழுவதும் சித்தர்களின் சக்தி. இனி எல்லாம் நன்மையே. உங்கள் உடல், மனம், உயிர், ஆன்மா முழுவதும் சித்தர்களின் சக்தி. இனி எல்லாம் நன்மையே. உங்கள் உடல், மனம், உயிர், ஆன்மா முழுவதும் சித்தர்களின் சக்தி. இனி எல்லாம் நன்மையே. நல்லோர் நினைத்த நலம் பெறுக. மகிழ்ச்சி, மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. ஃபார் யுவர் body, mind, soul, atma, siddhas powerful secrets to regeneration, simple tips even for children also. Please subscribe, forward. Thank you. All are welcome. தாமரைப்பூ பயிற்சி. இந்த பயிற்சி ஒரு யோக முத்திரையில் சிறப்பானது. நம்ம எல்லாரும் சொல்லி தரது நம்ம சொல்றதில்ல, நம்ம வித்தியாசமாக கண்டுபிடிச்சி ஆராய்ச்சி பண்ணி சொல்கிறோம். இந்த ஆள்காட்டி விரல் பயிற்சி உலகத்தில் நீங்கள் எங்கே சுற்றி வந்தாலும் யாரும் சொல்லி தர மாட்டாங்க. முகவலி பயிற்சி, அதுக்கப்புறம் உயிரொலி பயிற்சி, இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்மகிட்ட மட்டும் தான் தெரிஞ்சிக்க முடியும், வேறு எங்கேயும் எனக்கு சொல்லி தர மாட்டாங்க. உணவு தவம். கடவுள் உணவு வடிவமாக இருக்கார். கோயிலில் போய் வழிபாடு செய்யலாம், பூஜை பண்ணலாம், வீட்டிலேருந்து பூஜை பண்ணலாம், சிதறில் போய் பூஜை பண்ணலாம், தியானம் பண்ணலாம், தவம் பண்ணலாம். அந்த கடவுளை தரிசனம் பண்ணுறது 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆழ்வார்கள் சொன்னது. உணவே கடவுள், உணவே மருந்துன்னுவாங்க. ஆனால் உணவு மருந்து கிடையாது, உணவு தான் கடவுள். கடவுளுக்கு மிஞ்சினது எது? மருந்துன்றது சில சமயம் வேலை செய்யலாம், சில சமயம் வேலை செய்யாமல் போகலாம். அது தவறான ஒரு வழிமுறை, உணவுக்கு கொடுக்குற மரியாதை. ஆனால் உணவே கடவுள்ன்றதை புரிஞ்சு உணவை கடவுளாக உணர்ந்து அந்த உணவுக்குள்ள கடவுளை தரிசனம் பண்ணுறது உலகத்துக்கே மிகப்பெரிய ஒரு அற்புதமான தத்துவ கொள்கை, அணுசக்தி கொள்கை. அணுவுக்குள்ள அணுவா கடவுள் இருக்காருன்றது ஒவ்வொரு அரிசியிலும் நம்முடைய பேர் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதை எழுதின ஒரு கையெழுத்து, அதனுடைய எழுதினவருடைய சக்தி எல்லாமே நம்முடைய உணவுப் பொருளில் இருக்கு. அந்த உணவுப் பொருள் சக்தி மிக்க கடவுளை தான் நம்ம உணவா சமைக்கிறோம், கடவுளை தான் தண்ணீராக குடிக்கிறோம், கடவுளை தான் பாத்திரத்தில் உணவாக தயாரிக்கிறோம், கடவுளை தான் என்ன பண்றோம் சாப்பாடு தட்டில் மாத்துறோம், கடவுளை தான் என்ன பண்றோம் கையால் எடுக்கிறோம், கடவுளை தான் என்ன பண்றோம் சாப்பிட்றோம். இதை உணர்ந்து நம்ம கையால் 30-40 முறை சாப்பிட்ற ஒரு கணக்கு இருக்கு. கையால் எடுக்கிறோம், கடவுளை தான் என்ன பண்றோம் சாப்பிட்றோம். இதை உணர்ந்து நம்ம கையால் 30-40 முறை சாப்பிட்ற ஒரு கணக்கு இருக்கு. அத்தனை முறையும் நாம் இந்த உணவு தவத்துல கடவுளை ஒவ்வொரு கவலம் சாப்பிடும்போது நம்ம கடவுள் பெயரோ இந்த மந்திரமோ சொல்லி சொல்லி சாப்பிட்டா நம்ம வியாதியிலே வராது, உடம்புல காரிய தடைய வராது. நம்ம சுற்றி எந்த கெட்ட சக்தியும், போட்டி பொறாமை, கண் திருஷ்டி, நோய் நொடி, வீண் வம்பு எதுவுமே வராது. சித்தர நிலையில தெய்வீக நிலையிலே நம்ம இருக்க முடியும். 7 தலைமுறையுடைய கர்ம வினைகளெல்லாம் நீக்க முடியும். இதை புரிஞ்சுக்கங்க, தெரிஞ்சுக்கங்க. உணவு தவம், அதுதான் ஃபுட் ஃபைனான்ஸ். இந்த உலக தமிழர்கள் தான், சித்தர்கள் தான் இந்த வழிமுறையை சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்முடைய சித்தர் சீக்ரெட்ஸ் யூடியூப் சேனலில் மட்டும்தான் இந்த பயிற்சிகள் வரும், வேறு எங்கேயும் வராது. இப்போது தாமரைப்பூ பயிற்சின்றதை ஒன்று செய்வோம். இப்போ கையை அப்படி வச்சுக்கணும். கையை அப்படி வச்சுக்கிட்டு மெதுவாக பூ விரிகிற மாதிரி, தாமரைப்பூ விரிகிற மாதிரி மெதுவாக அப்படியே கையை அப்படியே கொண்டு வரணும். பாருங்க, ரொம்ப அழகாக உங்களுக்கு நல்லா விரியும். இப்படி விரியும் போது இந்த கை இப்படி இருக்கும். எவ்வளோக்கேளோ உங்களுடைய ஆற்றல், மனசு நிம்மதியாக இருக்கும். அப்போ இந்த அளவுக்கு இந்த சக்தி உங்களுக்கு தெளிவாக விரல் நல்லா விரியும். இந்த கையெல்லாம் இப்படி வரும். அதே சமயம் உங்களுக்கு ரொம்ப கோபமாக இருக்குது, யார் மேலே கோபம், அது நியாயமோ அநியாயமோ, நீங்கள் தப்பு பண்ணீங்க, மற்றவங்களுக்கு கோபமாக இருக்கா, எரிச்சலாக இருக்கா, பதட்டமாக இருக்கா, டென்ஷனாக இருக்கா, அப்போ இந்த பயிற்சி நேரங்காலம் பார்க்காம இது செய்யுங்க. ரொம்ப சுலபம், ஒன்றுமே செய்யணும்னா சாதாரணமாக இப்போ இதை வச்சுருக்கிறோம் இல்லையா, இந்த மாதிரி வச்சுட்டு கையை மெதுவாக எந்த அளவுக்கு விரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு விரிங்க. இப்போ இந்த கண்ணு இந்த சுண்டு விரலுக்கு பாருங்க, நான் ஆடுற சுண்டு விரல், வலது சுண்டு விரல், அதனுடைய உச்சியில நான் பார்க்குறேன். பார்க்க முடிஞ்சவரை அப்படி பார்த்தப்போ ஆ உ இ ஓ ஏ இம், 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 ஆ உ இ ஓ ஏ இம். இந்த பயிற்சியை நீங்க செஞ்சீங்க, மனசுக்குள்ள மந்திரம் சொல்லலாம், எந்த சூழ்நிலையில வைக்கலாம். இப்படி இந்த விரலை நம்மளுக்கு ஆட்டணும்னு அவசியம் கூட கிடையாது. நான் உங்களுக்கு
தெளிவாக புரியணுன்றதுக்காக நான் இந்த மாதிரி ஆட்டி காமிக்கிறேன். இந்த மந்திரம் சொல்லும் போது இந்த வேறு ஊ ஈ இதெல்லாம் உங்களுக்கு விளக்கத்துக்காக நான் செஞ்சு காமிக்கிறேன். மற்றபடி நீங்கள் இதே வச்சுட்டு மனசுக்குள்ளேயே அந்த விரல்களுக்கு நேராக அந்த மந்திரத்தை நினைக்கலாம். இப்போ நான் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறேன் பாருங்க. என் கண்ணு மட்டும் அந்த விரல் உச்சிட்டு போய்கிட்டே வருது. மனசுக்குள்ளே நான் மந்திரம் சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி செய்யும் போது உடம்பு முழுக்க அப்படியே ஒரு தெய்வீக சக்தி இறங்குறத உணர முடியும். ஒரு சுவிட்சு போட்ட மாதிரி உடனே மனசு அமைதியாக. நீங்கள் எவ்வளோ டென்ஷனாக இருக்கலாம், கோபமாக இருக்கலாம், எரிச்சலாக இருக்கலாம், துக்கத்தில் இருக்கலாம், பயத்தில் இருக்கலாம், கவலைகள் இருக்கலாம். இந்த பயிற்சி செஞ்சீங்கன்னா இந்த மந்திரத்தோடு இணைந்து செய்யணும். தாமரை பூ பயிற்சி, தாமரை முத்திரை எப்படி வேணாலும் சொல்லுவாங்க. இந்த பயிற்சியை நீங்கள் செஞ்ச உடனே உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். மனசு நிம்மதியாக அவ்வளோ தெய்வ சக்தி. எத்தனையோ கோயில்கள் போய் எத்தனையோ புனித தலங்கள் போய் உண்டாகக்கூடிய பயிற்சி நீங்கள் எந்த தெருவில் நடுத்தருவில் நின்று கூட ஒரு ஓரமான நின்று செய்யலாம். ஒரு பார்க்குலையோ வீட்லேயோ ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் உங்கள் மனசு கஷ்டமாக இருக்க, ஒரு இன்டர்வியூ போயிடுங்க, ஏதோ ஒரு எரிச்சலாக இருக்குது, பிரச்சனையாக இருக்கா, இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பயிற்சியை பண்ணுங்கள். இல்லை வேறு வேலைக்கு போகிறீங்க, என்னென்ன ஒரு சூழ்நிலை, ஹாஸ்பிட்டலில் யாருன்னா உடம்பு சொல்லியா இந்த பயிற்சியை செய்யுங்க. உங்கள் மனசு நல்லாயிரும். உங்கள் நோயாளிகளுக்கே உடம்பு நல்லா தன்னால் நல்லா இருக்கும். நோயாளி ஐசியூவார்டில் இருந்தால் கூட நீங்கள் வெளியே இருந்துட்டு இந்த பயிற்சியை நீங்கள் செய்யுங்க, அவரும் நல்லாயிடுவார். அந்த அளவுக்கு இது அற்புதமான தெய்வ சக்தியுடைய பயிற்சி. தெய்வ தாமரை முத்திரை பயிற்சி. சாதாரண தாமரை பயிற்சி சொல்லக்கூடாது, தெய்வ தாமரை நமக்குள்ள இருக்குது. இது வேற எங்கேயும் கடையில் போய் கிடைக்குது இல்லை, வாங்குதில்லை. ஆனால் இந்த ஆ உ இ ஓ ஏ இம் இந்த மந்திரத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், மனசுக்குள்ளே வச்சுக்கணும், மெதுவாக செய்யணும். நீங்கள் இதை முடிச்சு நீங்கள் போதும்னு நினச்சிங்கன்னா எவ்வளோ நேரம் வேணால் செய்யலாம். ஒரு அரை மணி நேரம் கூட தொடர்ந்து இப்படியே வச்சுட்டு இருக்கலாம். அப்படி இல்லை போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கையை வந்து டக்குன்னு எடுக்கக்கூடாது. மெதுவாக பூ எப்படி மூடுமோ அந்த மாதிரி மெதுவாக மனசுக்குள்ளே ஆ ஊ இ ஓய் ஆ ஊ இ ஓய் ஆ ஊ இ ஓய் ஆ ஊ இ ஓய் சொல்லி அப்படியே கொண்டு வரணும். இப்போ நீங்கள் இந்த முகத்தில் செய்யக்கூடிய ஆ ஊ இந்த கண்ணங்களை வந்து இப்படி பிடிச்சிக்கணும். நல்லா பிடிச்சிட்டு நல்லா திருவணும். கை வந்து நேராக வரணும். ஊ கண்கள் ஈ ஈ ஈ 3 முறை இந்த கண்ணுக்குள்ளே சுழட்டணும். 3 முறை கண்ணுக்கு உள்ளே எதிர் சுற்று சுழட்டணும். ஓ ஏ கையை இப்படி கீழே கொண்டு வந்து இப்படி வச்சு எம். இப்போ இன்னொரு முறை நான் செய்கிறேன் முகவலி பயிற்சி. ஆ ஊ கண்ணங்களை அப்படி நல்லா பிடிச்சிட்டு லேசாக திருவணும். கை வந்து நேராக இப்படியெல்லாம் வச்சுக்கூடாது, நல்லா வேணும். ஊ ஈ சொல்லுவோம். இந்த நெத்தி கொட்டில் 2 கட்டவில் வச்சுக்கணும். இந்த ஆள்காட்டி விடால 3 முறை ஈ கண்ணுக்குள்ள ஈ எதிர் சுற்று. அப்புறம் இந்த இடத்துல ஓ நடு நெத்தி நடுவரல், விரல் மாற்றணும், நடு நெத்தி நடுவரல். ஏ கையை அப்படி கீழே கொண்டு வந்து இப்படி மேலே கொண்டு வந்து இன்னொரு முறை நான் செஞ்சு காமிக்கிறேன். மந்திரம் மட்டும் இப்போ நான் மனசுக்குள்ளே சொல்கிறேன் பாருங்க. 2 கட்டவரில் அப்படி வச்சுக்கணும். அவ்வளோதான். உங்கள் உடல் மனம் உயிர் ஆன்மா முழுக்க தெய்வ சக்தி நிறையும். உங்களுக்கு எந்த விதமான கர்ம வினையாக இருக்காது. எல்லா வியாதிகளும் போயிடும். இன்னொரு ஒரே ஒரு முறை உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இந்த 2 விரல இங்கே வச்சுக்கணும், கட்டை விரல இங்கே வச்சுக்கணும். ஒரே முறை தான் சொல்லணும், நீட்டி சொல்லணும். மூச்சு வாங்கி வந்து அப்படின்னு சொல்லுங்க. ஒரே முறை தான். கண்ணுங்கள் ஊ கண்கள் ஈ ஓ ஏ கையை இப்படி மடியில் வச்சு இப்படி மேலே கொண்டு வந்து எம்னு வரணும். சும்மா இப்படியெல்லாம் வைக்கக்கூடாது. முன்னாடி கை நல்லா அப்படி நேராக வரணும். பாம்பு கொத்துற மாதிரி அப்படி வந்து நிற்கணும். இந்த பயிற்சி லட்சம் முறை கோடி முறை செய்யணுன்ற நோக்கத்தோடு செய்யணும். உங்களால் முடிஞ்சவரை எப்போ வேணால் செஞ்சுட்டே இருக்கலாம். 24 மணி நேரம் செய்யலாம். ஆதி மந்திரம், ஆத்ம சக்கர மந்திரம். இந்த மந்திரத்தினுடைய பேர் ஆதி மந்திரம், ஆத்ம சக்கர மந்திரம் சொல்லுவாங்க. இதை வந்து
செஞ்சீங்க. மனசுக்குள்ளே சொன்னால் போதும். பெண்கள் எல்லா நாட்களிலும் இதை சொல்லலாம், எல்லாரும் என்ன செய்யலாம். பொதுவாக நம்ம வீட்டில் இருந்து பிரார்த்தனை செஞ்சாலும், கோயிலுக்கு போய் வேண்டிக்கிட்டாலும், சித்தர்கிட்ட இருந்து வேணுனாலும், அவசர சூழ்நிலை மருத்துவமனையிலிருந்து வேணுனாலும், நம்ம எண்ணாலையெல்லாம் கடலில் அலைப்பாவது போல படுத்த நிலையில் இருக்கும். அதை மாற்றி வேவரிங் மைண்டுன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு. அதை மாற்றி கோயில் கோபுரம் போல, அலைபேசி கோபுரம் போல உயர 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 ஒரு ராக்கெட் எப்படி செயற்கைக்கோளை விண்வெளியில் செலுத்தி நன்மைகள் தருதோ அது போல இந்த மந்திரம் நம்முடைய பிரார்த்தனை வெட்டவெளி இருக்க சிதரோடு இணைத்து வைக்கும். அதுக்கு தான் இந்த மந்திரம் ஆ உ இ ஓ ஏ இம். 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 இனியெல்லாம் நன்மை நலாம் நன்மை முயற்சி 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 முயற்சி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இனியெல்லாம் நன்மை நலாம் நன்மை. முக்கியமானது இந்த ஆள்காட்டு. சும்மா இருக்கும் போதெல்லாம் நீங்கள் வீட்டில் வேலை செய்யும் போது, பயணம் செய்யும் போது, நண்பர்கிட்ட பேசும்போது, டிவி பார்க்கும்போது, மொபைல் பார்க்கும்போது, லேப்டாப் பார்க்கும்போது, அரட்டை அடிக்கும் போது கூட நீங்கள் வந்து யார்கிட்ட அரட்டை அடிக்கிறீங்க, வேறு பரவாயில்ல, தப்பு ஒன்றும் கிடையாது. அப்போ கூட இந்த 2 ஆள்காட்டு வேலை எனக்கு நம்ம பூஜைகளை தான் வச்சுக்கணும். அப்போ தான் நீங்கள் அரட்டை அடித்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, உங்களுடைய இறக்கியாக இருக்கக்கூடிய காந்த சக்தினா வெளியே போய்கிட்டே இருக்கும். நீங்கள் பூஜைகள்லேருந்து சாமி கும்பிட்டாலும் சரி, அரட்டை அடித்து வெட்டி வேலை செஞ்சாலும் சரி, சக்தி வெளியே போயிருக்காங்க. அப்போ அந்த நேரத்தை கூட இந்த மாதிரி தடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ என்ன ஆகும், உங்களுக்குள்ளேயே இயற்கையாக இருக்க தெய்வ சக்தி சேமிப்பாச்சுன்னா உங்களுக்கு வியாதிகள் வராது, எந்த பிரச்சனையாவது. அப்போ எதை மீறி வந்தாலும் அதெல்லாம் சூரியனை கண்ட பனி போல போயிடும், உடனடியாக குணமாகும். அதனால இதை நல்லா புரிஞ்சுக்கங்க. ஏதாவது சந்தேகம் தான் அழைத்து கேளுங்கள். யாருக்குன்னா உடம்பு சரியில்லை, சாதாரண சளி ஜுரத்துலேருந்து ஏதாவது ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருக்கட்டும், உங்களுக்காக நீங்கள் அழைத்தால், நீங்கள் விரும்பினா உங்களுக்காக உடனடியாக வீடியோ காலில் உங்களுக்காக பிரார்த்தனை செய்ய தயாராக இருக்கேன். அது இல்லாமல் தினசரி ராத்திரி 9 மணிக்கு சென்னை வடபழனியில் நடைபெறும் 250 வகை மூலிகைப்பொடி சிறப்பியாகவும் மற்றும் நேரலை பிரார்த்தனையிலையும் உங்களுக்காக வேண்டிக்குவேன். உங்களுக்கு எந்த விதமான சந்தேகம் இருந்தாலும் நம்முடைய அலைபேசி எண் 9382689814 9382689894 9382689894. இனியெல்லாம் நன்மை நலாம் நன்மை. ஆ உ இ ஓ ஏ இம். அப்படியே கட் பண்ணிட்டு திரும்ப சேனல் பெயர், நம்முடைய சேனல் பெயர் சித்தர் சீக்ரெட்ஸ். சித்தர் சீக்ரெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். பர்சனல் நியூஸ் ஒன்று இன்னொரு யூடியூப் சேனலுக்கு அதுவும் நம்மள் தான். ஃபேஸ்புக்கில் பொன் பார்த்தசாதில் பார்க்கலாம். நம்முடைய அலைபேசி எண் 9382689894. உங்களுக்கு எந்த விதமான சந்தேகம் இருந்தாலும் தயவு செஞ்சு அழைத்து கேளுங்கள். வாட்ஸ்அப்பில் செய்தி அனுப்புனீங்கன்னா வாட்ஸ்அப்லேருந்து மிஸ் கால் கொடுங்க. வெறும் ஹேக் போட்டு சும்மா நிற்காதீங்க. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் நலம் நாடு நண்பர்களுக்கும் உறவினருக்கும் வணக்கம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் உங்களுக்கு உதவிகள் செய்ததற்கும் உங்களுடைய வருங்கால சந்ததிகளுக்கும் எங்கும் எப்போது சிதறலில் மகாசக்தி பாதுகாப்பு ரட்சிக்கிறது. உங்களுடைய கவலைகள், கஷ்டங்கள், பிரச்சனைகள் இன்றோடு நீங்கிவிட்டது. இனியெல்லாம் நன்மை, இனியெல்லாம் நன்மை. பில்லி, சூன்யம், மந்திரம், தந்திரம், பேய், பிசாசு, பிளாக் மேஜிக், செய்வினை, போட்டி, பொறாமை, கண் திருஷ்டி, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் நீங்கி புத்துணர்ச்சி, புதிய சக்தி உங்களுக்கு உண்டாகிறது. இந்த காணொலியை பார்த்தாலே போதும், உங்களுடைய அனைத்து கஷ்டங்களும் தீர்ந்திடும். கவலைகள் யாவும் பொடி 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 பொடி, தொடர்பவம் யாவும் தடு 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 தடு, கமழ்பதம் நாளும் கொடு கொடு கொடு, பரிவாலே சஞ்சலம் ஏன் மனமே, சிவனடி தஞ்சமான பிணுமே, என் செயலால் ஆவது ஒன்றுமில்லை என்றேன் என்றால் ஏதும் துயரில்லையே, இந்த சூதை அருகில்லையே, வாக்கும் மனமும் கடந்த மனோலயம்தான், நோக்க அரியவன் தான், நுண்ணியரின் நுண்ணியன் தான், எனக்குள்ளே நீ இருக்க உனக்குள்ளே நான் இருக்க, மனக்கவலை தீர வரமருவாய் பூரணமே. மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. இனியெல்லாம் நன்மை எனலாம் நன்மை. நன்றி நன்றி நன்றி. எப்போ எந்த சந்தேகத்தாலும் அழைத்து கேளுங்கள். மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. வணக்கம், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அபிஜித் நேரம் என்பது அன்னதானத்திற்குரிய சிறந்த நேரம், முழுமையான பலன் புண்ணியம் தரக்கூடிய நேரம். தினசரி காலை 11:30 முதல் பகல் 12 மணி வரை உள்ள அரை மணி நேரத்தில் அன்னதானம் செய்யுங்கள். முழுமையான புண்ணியத்தை பெறுங்கள். மற்ற நேரத்தில் நினைத்து செய்தால் அவ்வளவு சிறப்பாகாது. ஆனால் தொடர்ந்து இந்த நேரத்தில் அன்னதானம் செய்யலாம். வாழ்த்துக்கள். Do அன்னதானம் புவர் ஃபீடிங் டெய்லி இன் அபிஜித் நைட் between 11:30 AM to 12 noon. Very auspicious time. It reduces karmas and sorrows.
Please follow this, share it, like it. Thank you, subscribe me. Greater God பாகக்காய் இது ஒரு 100 கிராம் இருக்கும். இது போதும் ஒருத்தருக்கு. இதை வந்து நாம் இந்த மாதிரி மிக்சியில் போட்டு சாறு எடுத்துருக்குறோம். அவ்வளோதான். இதை வந்து குழம்புல டர்மரிக் பவுடர், அவ்வளோ போட்டால் போதும். இந்த மாதிரி கல் உப்பு, காமன் சால்ட், இந்த கிரேட்டர் கார்டு இது சாறு பண்ணி வச்சுருக்கோம். மிக்சியில் இந்த பாவக்காயை சாறு பண்ணி வச்சுருக்குறோம். இந்த கூழாங்கல் வாழை தண்ணியில் இதை வந்து ஊற்றியாச்சு. கொஞ்சம் பச்சை தண்ணி சேர்த்துக்கலாம். இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி. இது வந்து பாகக்காய், மன்னிக்கோங்க, இது பாதக்குளியல் பொடி. ஒரு 10 மூலிகைகள் கலந்தது. இது பாதக்குளியல் பொடி. இது கொஞ்சம் அது போட்டுக்கலாம், போதும். இப்போ இது நீங்கள் காலை வைங்க பார்க்கலாம். பேண்ட்டை லேசாக முடிச்சு கிட்ட வச்சுக்கலாம். வாலி கிட்ட வச்சுக்கலாம். நரம்பு தளர்ச்சி, உடல் பலவீனம் எதுவாக இருந்தாலும் சரியாகும். சுகர், பிபி எல்லாம் 100% சரியாகும். இது வந்து வார்ம் வாட்டர். இது கொஞ்சம் ஆர்டினரி வாட்டர், கோல்டு வாட்டர், ஆர்டினரி வாட்டர். வார்ம் வாட்டர் கொஞ்சமாக நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கை வச்சு பாருங்கள். சுடுதா? வார்ம் வாட்டர் லேசாக மிதமான சூட்டில் இந்த மாதிரி வச்சுருந்தா போதும். கணுக்கால் வரைக்கும் நீங்கள் தண்ணி நனைஞ்சால் போதும். இப்போ வந்து இந்த விரல் வந்து நம்ம ஆள்காட்டு விரல், இடது இது வந்து இடது கை, உள்ளங்கை தரையை பார்த்துருக்கு, வலது உள்ளங்கை வானத்தை பார்த்துருக்கு. நல்லா வச்சுக்கணும். சாதாரணம் அதை வச்சுக்கணும். அப்படி உட்காந்துருந்தாலே போதும். இந்த மாதிரி இருந்தாலே போதும். இடது உள்ளங்கை. இப்போ மனசுக்குள்ளே ஊ மந்திரம் சொல்லலாம், அல்லது இந்த முகவலி பயிற்சி செய்யலாம். எதுவுமே இல்லைனாலும் இந்த மாதிரி விரல்களை வச்சுக்கிட்டு தான் போதும். அரை மணி நேரம் இருக்கணும். 100 இந்த மாதிரி இருந்தீங்கன்னா சும்மா இந்த மூலிகை பாவக்காய் மூலிகை பாதக்குளியில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கல் உப்பு, அப்புறம் லேசாக பச்சை தண்ணி, கொஞ்சம் பாவக்காய் சாறு, அப்புறம் வார்ம் வாட்டர் மிதமான சூட்டில் தண்ணி வச்சுருக்குறோம். இந்த மாதிரி வச்சுருக்கும் போது 100% நம்ம சுகர் குணமாகுது. தமிழ்நாடு மணப்பாறை அரசு மருத்துவமனையில் சித்த மருத்துவ பிரிவில் இதை நிரூபிச்சிருக்காங்க. ஆ உ இ ஓ ஏ இம், 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 ஆ உ இ ஓ ஏ இம். கூழாங்கல் வந்து போட்டுக்கிறோம். அது எதுக்குன்னா நம்ம தலையிலேருந்து வர ரத்தம் பாதத்துக்கு வரும். நம்ம நின்று இருந்தாலும் சரி, உட்கார்ந்து இருந்தாலும் சரி, அப்படி பாதத்துக்கு வர ரத்தம் என்ன ஆகும்னா பூமியால் இழுக்கப்படும்.
அப்போ புவியீர்ப்பு விசை கிராவிட்டி வந்து ரொம்ப அதிகம். அது வந்து மேலேருந்து வரக்கூடிய எந்த பொருளையும் கீழே இழுக்கும். அப்போ தலையிலேருந்து வர ரத்தம் பாதத்துக்கு வந்தோடனே அது புவியீர்ப்பு விசை அதை இழுக்கும்போது உள்ளங்காலில் அழுத்தம் இல்லாதனால என்னாகும், இதயம் வந்து மேற்கொண்டு அந்த ரத்தத்தை மேலே இழுக்கிறதுக்கு சிரமப்படும். அதுக்காக தான் இந்த கூழாங்கல்ல வந்து நம்ம அந்த தண்ணியில் வச்சு அதுக்கு மேலே பாதங்களை வச்சுக்கிறோம். அப்போ லேசாக அழுத்தம் அதுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும் பாதங்களுக்கு, கால் பாதங்களுக்கு. அதனால் அந்த ரத்தமானது ரொம்ப எளிமையாக உடல் முழுக்க சீராக இதயத்தால் கொண்டு செல்லப்படும். ரத்த ஓட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ரத்த ஓட்டம் சீராக இருக்கும் போதே நமக்கு வந்து இந்த நீரிழிவு, மற்ற லோ பிபி, ஐபிபி, குறைந்த ரத்த ஓட்டம், அழுத்தம், அதிக ரத்த அழுத்தம்னால சொல்கிறல இதெல்லாம் இருக்காது. இதெல்லாம் இல்லைனாலும் இந்த கொலஸ்ட்ரால் அது இதுன்னு இதெல்லாம் எதுவுமே துணை வியாதிகள்லாம் வரவே வராது. இருந்தாலும் அதெல்லாம் குறைஞ்சி போயிடும். இப்போ எல்லாருக்கும் இந்த லிவர் சம்மந்தமாக, கிட்னி சம்மந்தமாக நிறைய பிரச்சனைலாம் வருது. இது எல்லாத்துக்குமே அடிப்படையாக இந்த பயிற்சியை செய்யும்போது எல்லா வியாதிகளும் குணமாகும். கூடுதலாக நீங்கள் மருத்துவ ஆலோசனைப்படி மற்ற மருந்துகளையோ துணை பயிற்சிகள், உடற்பயிற்சிகளையோ செய்கிறது ரொம்ப சிறந்தது. உங்களுடைய மருத்துவரை ஆலோசனை கண்டு பயன்பெறணும். இந்த முறையில் வந்து 100% சர்க்கரை வியாதி குணமாகும்னு திருச்சி அரசு மணப்பாறையில் இருக்க அரசு மருத்துவமனையில் சித்த மருத்துவ பிரிவில் நிரூபிச்சிருக்காங்க. அங்கே வந்து புறநோயாளிகளுக்கு தினசரி இந்த மாதிரி பாவக்காய் பாதக்குழியல் சிகிச்சை தினசரி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது ஆண் பெண் எந்த வயதிலும் எல்லாரும் செய்யலாம். இது அவங்கவுங்களே வீட்டில் செஞ்சுக்கலாம். இது அரசு மருத்துவமனைக்கு போகணுன்ற அவசியம் கிடையாது. மற்றபடி வேறு ஏதாவது உங்களுடைய சந்தேகங்களை உங்களுடைய மருத்துவரை கலந்து நீங்கள் ஆலோசிக்கலாம். 148 நாளில் தினசரி அரை மணி நேரம் இந்த மாதிரி பாவக்காய் சாறில் பாதக்குழியல் செய்யும் போது இது எப்போ வேணாலும் செய்யலாம். காலையில் செய்யலாம், ராத்திரியில் செய்யலாம், சாயந்தரத்தில் செய்யலாம். உங்களுக்கு எந்த நேரம் ஓய்வாக இருக்கோ செய்யலாம். ஒரு நாளைக்கு 2 முறை செஞ்சாலும் தப்பு கிடையாது. அதனால் அவங்கவுங்க உடல்நிலைக்கு தகுந்த மாதிரி செய்யலாம். இந்த நேரத்தில் கண்டிப்பாக டிவி பார்க்கக்கூடாது, மொபைல் பேசிகிட்டு இருக்கக்கூடாது. உங்கள் மனதை ஒருநிலைப்படுத்தி நான் நன்றாக இருக்கிறேன், உடல் நலமாக இருக்கேன், என்னுடைய நோயெல்லாம் குணமாகிட்டது நீங்கள் உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கிறது ரொம்ப சிறப்பு இல்லையா? உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தின் பெயரை, மந்திரங்களை சொல்லலாம். இறை நம்பிக்கையுடையவர்கள் உங்களுக்கு விருப்பமான இறை பாடல்களை பாடலாம், மனசுக்குள்ளேயே சொல்லலாம். கண்டிப்பாக டிவி பார்க்குறதுனாலே, மொபைல் பேசுனாலே உங்களுடைய மன எண்ண அலைகள் வந்து திசை மாறி தேவையில்லாத மனப்பதட்டம், குழப்பம், டென்ஷன், எரிச்சல் இதெல்லாம் உருவாகிறதுக்கு காரணம் இருக்கும். அதனால் இந்த சிகிச்சை நேரத்தில் நல்ல எண்ணங்களை, நேர்மறை சிந்தனைகளை வளர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. நகைச்சுவை உணர்வை நீங்களுக்குள்ளே நீங்கள் வளர்த்துக்கணும். ஆனாலும் நீங்கள் மனதை அமைதிப்படுத்தி எண்ணங்களற்ற நிலைன்னு சொல்லுவாங்க. உடல், மனம், உயிர், ஆன்மா அனைத்தும் ஒரு ஆழ்ந்த நிலைக்கு வர்றதுக்கு இது ரொம்ப எளிமையாக இருக்கும். அதுக்கு தான் உங்களுடைய சக்தி வந்து கடவுளால் சுவாசத்தின் மூலமாக வரக்கூடிய சக்தி, நம்ம சுவாசத்தினால் வரக்கூடிய சக்தி வந்து ஜீவகாந்த சக்தி, காஸ்மிக் எனர்ஜி, பயோமேட்ரிக் பவர், இப்படி எப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அது எல்லாமே என்ன ஆகும், உடல் முழுக்க பரவி விரல்கள் மூலமாக வெளியே போயிட்டு இருக்கும். அதனால் 2 ஆள்காட்டி விரல் இப்படி இணைச்சி வைக்கணும். இதில் இடது உள்ளங்கை, இது வந்து இவருடைய இடது உள்ளங்கை, லெஃப்ட் ஹேண்ட், இது வந்து அந்த உள்ளங்கை வந்து தரையை பார்த்துருக்கு. இதில் வந்து வலது ரைட் உள்ளங்கை வானத்தை பார்த்துருக்கு. 2 ஆள்காட்டி விரல் இணைச்சி வச்சுருக்காரு. அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு அரை மணி நேரம் தினசரி இருக்கணும். மற்ற நேரத்துலையும் நீங்கள் வந்து சும்மா இருக்கும்போது ஒரு பயணம் போகிறீங்க, ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் பயணத்தில் பேருந்துலேயோ கார்லேயோ ட்ரெயின்லேயோ போகும்போது இந்த மாதிரியெல்லாம் விரல்கள் வச்சுக்கிட்டு பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்களுக்கு நிறைய நேரம் இருக்குது. அப்போ அவங்க ஆசிரியர் பாடம் நடத்தும் போது இந்த மாதிரி 2 ஆள்காட்டு விரலையும் இணைச்சி வச்சுக்கிட்டு ஆசிரியர் சொல்கிற பாடத்தை கேட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு உடல் காந்த சக்தி எல்லாமே சேமிக்கப்படும். அப்படி சேமிக்கப்படுறதுனால ஆசிரியர் சொல்லக்கூடிய அத்தனை பாடங்களும் மனதில் ஆழ்ந்த நிலையில் பதிஞ்சிடும். அதுக்கு பிறகு அவங்களுக்கு மறக்கவே மறக்காது. அப்படியே மறந்தாலும் திரும்பவும் அவங்க இந்த மாதிரி விரல்களை இந்த இணைச்சி வச்சுருந்தா போதும். அவங்களுடைய நினைவாற்றல் அதிகரித்து அவங்களுக்கு எல்லாமே நன்மைகளாக இருக்கும். மதிப்பெண்கள் கூடுதலாக கிடைக்கும். வாழ்க்கையில் வெற்றிகள் வந்து ரொம்ப சுலபமாக இருக்கும். நினைச்சதெல்லாம் சாதிக்கலாம். காரிய சித்தி, சர்வ காரிய சித்தியும் உண்டாகும். ஆ உ இ ஓ ஏ இம், இது எல்லாம் நன்மையே. ஆ உ இ ஓ ஏ இம், ஆ உ இ ஓ ஏ இம், ஆ உ இ ஓ ஏ இம்,
ஆ உ இ உ ஏ இம். இதுதான் அணுவின் இயக்கம். இந்த அணுவின் இயக்கத்தை 51 குறியீடுகளாக பிரித்து கொடுத்த சித்தர்கள் ஓம்காரம், பிரணவ மந்திரம், அணுவின் இயக்கம், அணுவிற்குள் அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாக இருப்பது ஆதி மூலம் என்றார்கள். இறைவன் மிக பெரியவன் என்று சொல்லப்பட்ட காலத்தில் இறைவன் நுண்ணியரை நுண்ணியன் என்று திருத்தி சொன்னார்கள். அந்த ஓம்காரம், பிரணவ மந்திரம் தான் ஆதி மூலம் என்று அழைக்கப்பட்டது. அதுதான் 51 குறியீடுகளாக பிரித்து கொடுத்த சித்தர்கள். அதுலேருந்து 6 குறியீடுகளாக ஆ உ இ ஓ ஏ இம், ஆ ஓ இ ஓ ஏ இம் இப்படி நமக்கு வழங்கியிருக்காங்க. இதை மட்டும் மனசுக்குள்ளே சொன்னால் போதும். நீங்கள் சொல்ல சொல்ல உங்களுடைய ஆழ்மன ஆற்றல் அதிகரித்து உங்களுடைய மனம், உடல், மனம், உயிர், ஆன்மா அனைத்துக்கும் சித்தருடைய சக்தி பரவி நிற்கும். இதுக்கு தான் இந்த மாதிரி படம் கொடுத்துருக்கோம். ஆ உ இ ஓ ஏ இம், ஆ உ இ ஓ ஏ இம், ஆ உ இ ஓ ஏ இம், ஆ உ இ ஓ ஏ இம். வச்சுக்கோங்க சும்மா. நீங்கள் இந்த மந்திரம் உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் அதை பார்த்துக்கிட்டு நீங்கள் சொல்லுங்கள். அப்படியே இல்லை மனசுக்குள்ளேயே சொல்லிக்கலாம். நீங்கள் உங்களுக்காக பயிற்சிக்காக கொடுக்குறேன், வச்சுக்கலாம். அடுத்து மனசுக்குள்ளே சொல்லி பழகுங்க. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள், அப்புறம் நம்முடைய வள்ளல் பெருமான் எல்லாருமே மிரர் மெடிடேஷன் என்கிற கண்ணாடியில் தவம் செஞ்சாங்க. அது என்ன கண்ணாடி தவம் அப்படின்னா, கடவுள் தூணிலும் இருப்பார், தூணிலும் இருப்பார், மனிதன் தெய்வமாகலாம் அப்படின்றது தான் இதனுடைய வழிமுறை. அப்படி இருக்கும்போது தனக்குள்ள இறைவனை பார்த்து தான் இறைநிலை அடைந்ததுனால தான் சூடிய மாலையை கோயிலில் இருக்க விக்கிரகத்துக்கு கொடுங்க அப்படின்னு வழங்கியது தான் ஆண்டாள் என்கிற விஷ்ணு சித்தர் என்கிற பெரியாளருடைய மகள். பெரியாழ்வார் பெற்றெடுத்த கோதை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அம்மா அந்த உயர்ந்த நிலையை தன்னுடைய தவசக்தியினால் அடைந்தார்கள். அவங்க கண்ணாடி தவம் செய்து ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து ஸ்ரீரங்கம் எல்லார் எதிர்க்கும் ஜோதியானார். பிற்காலத்தில் வந்த வள்ளல் பெருமான் கண்ணாடி தவம், மிரர் மெடிடேஷன் செஞ்சு அவருடைய வழிபடு தெய்வம் திருத்தணி முருகனாக இருந்ததுனால அந்த முருகனை தரிசனம் செஞ்சு பிற்காலத்தில் அவர் வடலூரில் ஜோதியானார். இடைக்காலத்தில் திருஞான சம்பந்தர் தன்னுடைய திருமணத்துக்கு வந்த அத்தனை பேரையும் சும்மா வேடிக்கை பார்க்க வந்தவன், வேலைக்கு வந்தவன் எல்லாரையும் ஜோதியாக்கினார். பூலித்தேவன் வெள்ளைக்காரன் பிரிட்டிஷ்காரங்க உள்ள இந்தியாவுக்குள்ளே வரும்போது 1600 ஆண்டுகள் கிட்ட முதலாக இந்தியாவில் 10 ஆண்டுகள் தொடர்ந்து வெள்ளைக்காரர்களை உள்ள வராமல் தடுத்து போரிட்ட ஒரே மன்னர் பூலித்தேவன். அவர் அந்த 10 ஆண்டுகள் தொடர்ந்து யுத்தம் நடத்தி வெள்ளைக்காரனை அவருடைய பகுதிக்கு வரவிடாமல் தடுக்கும்போது சூழ்ச்சியாலும் துரோகத்தாலும் அவர் யுத்தத்தில் தோற்கடிக்கப்பட்டு கைது செய்யப்பட்டு கை காலெலாம் விலங்கிடப்பட்டு சங்கரன் கோயில் வாசலுக்கு கொண்டு வரப்படுகிறார். அந்த தூக்கு போடுறதுக்கு முன்னாடி அவர் கேட்குறார், நான் போய் சங்கரன் கோயில் இறைவனை வணங்க வேண்டும்னு. அப்போ எல்லாரும் முன்னிலையில் அனுமதிக்கிறாங்க. அவர் அவர் என்ன பண்ணுறாரு, ஏதோ பாடல் பாடினார். என்ன பாடினார்னு நமக்கு தெரியல. அவர் பாடி எல்லார் எதிர்க்கும் பிரிட்டிஷ்காரங்க எதிர்க்க லட்சக்கணக்கான படை வீரர்கள் குவிந்திருக்கிற இடத்துல எல்லார் எதிர்ப்பும் ஜோதியானார். ஆண்டாள் ஆன்மீகத்திலேயே வந்தவங்க விஷ்ணு சித்தருடைய மகள் வள்ளல் பெருமான், நாணி, இவங்கெல்லாம் ஜோதியாகலாம். திருஞான சம்பந்தர் இவங்கெல்லாம் அந்த மாதிரி ஜோதியாகலாம், மற்றவங்களையும் ஆக்கலாம். பூலித்தேவன் யார்? ஒரு மன்னர். வெட்டுக்காயத்தோட யுத்த காலத்தில் ரத்த காயத்தோட சண்டை போட்டு நிற்கும் போது அவர் எதுவும் மேஜிக் செய்யலை, ஓடி போகலை, ஏமாத்தலை, எல்லார் எதிர்க்கும் இருந்தவர். தமிழ்நாட்டு மக்களால் ஆன்மீக ரீதியாக ஜோதியாக முடியும். இந்த உடலை இறைவனோடு கொண்டு அந்த அணுவிற்குள் அணுவாய் அப்பாலுக்கு அப்பால இறைவனோடு கரைத்து இந்த தூள தேகம் கண்ணால் பார்க்கக்கூடிய இந்த எலும்பு சதரத்தத்தை அணுசக்தியால் கரைத்து இறைநிலையோடு ஒன்றி இருக்க முடியும். அணுவிற்குழு அணுவாய் அப்பாலுக்கு அப்பால் இருக்கிற ஆதி மூலத்தோட கலக்க முடியுன்றதை நிரூபித்தவர் மாமன்னன் பூலித்தேவன்.
இப்போ அவரை பற்றி யாரும் பேசுகிறதில்ல. அதெல்லாம் ஜாதி சங்கத்துக்குள்ளே கொண்டு போய் அவர் விட்டுட்டாங்க. நம்முடைய வரலாற்றில் அதை பற்றி சொல்லித்தரேன். ஆனால் அந்த மன்னருக்கு இருந்த மரபணு இருக்குது இல்லையா, தமிழ்நாட்டு மக்கள், இந்திய மக்கள் எல்லாருமே சித்தநிலை அடைய முடியும், எல்லாருமே ஜோதி ஆக முடியுன்ற அந்த மரபணு உங்களுக்கு இருக்குது, எனக்கு இருக்குது, எல்லாருக்கும் இருக்குது. அதை எப்படி வெளியே கொண்டு வருதுன்னு தான் நமக்கு தெரியாது. இப்போ நம்ம அதுக்கான ஒரு சில வழிமுறைகளை பயிற்சிகள் செய்கிறோம். அந்த மிரர் மெடிடேஷன், கண்ணாடி தவிர்த்து செய்யறதுக்கு இன்னொரு வழிமுறை இருக்குது. அது என்னன்னு பார்ப்போம். என்னுடைய படம், இந்த படத்தில் பின்னாடி இந்த எந்திரம் வச்சுருக்கிறேன். இந்த எந்திரம் தான் இது. இந்த எந்திரத்தை இப்படி வச்சுட்டு இந்த மாதிரி இடது கையில் நான் இதை வச்சுருக்கிறேன். இப்படி என்னுடைய படமும் இந்த எந்திரமும் இப்படி மாற்றி மாற்றி நான் பார்க்குறேன். இப்படி மாதிரி இடது கையில் வச்சுட்டு இப்படி பார்க்கும்போது மனசுக்குள்ளே இந்த ஆ உயு மந்திரத்தை சொல்கிறேன், என்னுடைய படத்தை பார்க்குறேன். இதனால் என்னுடைய உடல், மனம், உயிர், ஆன்மா எல்லாம் மனநிலையெல்லாம் ஒரு நிலைக்கு உட்பட்டு உடல் ஆழ்ந்த நிலைக்கு போகுது மனசு. அந்த நேரத்தில் இடது கையில் செய்கிறதுனால வலது கையில் நான் என்ன செய்யலாம், உணவு தவம், அதாவது சாப்பிடலாம். உண்ணும் சோறு தின்னும் வெற்றிலை பருகும் நீர் எல்லாம் கண்ணன் என்று சொல்வார்கள். ஆழ்வார்கள் காலத்தில் உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன் என் பெருமான் என்று என்றே கண்கள் நீர் மல்கி நாம் உணவு தவம் செய்யணும்னு சொல்லுவாங்க. பொதுவாக நம்ம சாப்பிடும்போது சாமி கும்பிடுவோம், தண்ணீர்லாம் விட்டு அனுஷ்டானம் பண்ணுவோம், மற்ற விஷயம்லாம் செய்வோம். ஆனால் அடுத்து முதல் கவலம் சாப்பிட்றவரைன்னா அது ரெண்டாவது கவலம், மூணாவது கவலத்துக்கு நம்ம வேறு கவனத்தில் செலுத்திடுவோம். அப்படி இல்லாமல் மொபைல் பார்க்குறது, டிவி பார்க்குறதுலாம் இல்லாமல் கடவுள் தூணிலும் இருப்பார், துரும்பில் இருப்பார், நம்ம சாப்பிட்ற சாப்பாடுலேயும் குடிக்கிற தண்ணிலையும் இருக்கார். அதை உணர்ந்து நம்ம பொதுவாக 30 to 40 முறை நம்ம சாப்பாடு நம்ம கையால் சாப்பிட்றதா ஒரு கணக்கு இருக்குது. ஒவ்வொரு கவலம் சாப்பிடும்போதும் நாம் நமக்குள்ளே இருக்க இறைவனை வணங்கி வணங்கி அந்த உணவுக்குள்ளே இருக்கிற இறைவனை தரிசனம் செய்து செய்து அந்த மந்திரம் ஆ உ இ ஓ ஏ இம் இதை சொல்லி சொல்லி என்ன பண்ணணும், உணவு தவம் செய்யணும். அதாவது சாப்பிடணும். சும்மா இருக்கும்போது தண்ணி குடித்தாலும் சரி, சாப்பாடு சாப்பிட்டாலும் சரி, வேறு தின்பண்டங்கள் தின்னும் வெற்றிலைன்னா எல்லா தின்பண்டங்களும் சேர்ந்தது. உணவு என்றால் சைவ உணவு, காய்கறிகள், பழங்கள், கீரை, பழச்சாறு, இதுதான் சிறப்பானது. இப்படிப்பட்ட உணவு தவம் செய்யும் போது உங்களுக்கு எந்த விதமான வியாதிகளும் வராது. உங்களுக்குள்ள தெய்வ சக்தி ஆற்றல் அதிகரிக்கும். உங்களுடைய காரிய சித்தி தடை எதுவுமே ஏற்படாது. நினைச்சதெல்லாம் சாதிக்கலாம். வீட்டில் ஒருத்தருக்கு மாற்றி ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது, வியாபாரம் சரியில்லை, வேலை சரியில்லை, போட்டி பொறாமை, வீண் வம்பு, கண் திருஷ்டி, இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருந்ததுன்னா இந்த மாதிரி நீங்கள் எந்திரத்தை நீங்கள் பயன்படுத்தி அதில் உங்களுடைய படத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் நினைத்த காரியத்தை எல்லாம் சாதிக்கலாம். பெண்கள் இந்த பயிற்சியை, இந்த எந்திரத்தை எல்லா நாட்களிலும் பயன்படுத்தலாம். 3 வயது குழந்தையிலேருந்து பள்ளிக்கூட மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் எல்லாருமே இதை பாக்கெட்டில் வச்சுக்கலாம், பர்ஸில் வச்சுக்கலாம். எந்த இடத்துலையும் இதை மந்திரத்தை சொல்லலாம். இதை பார்த்துக்கிட்டு வெறுமனே இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளே சொன்னால் போதும், வாய் விட்டு சொல்லணும்னு அவசியம் இல்லை. மிரர் மெடிடேஷன், கண்ணாடி தவம் செய்வதை விட நம்ம எந்த நேரத்திலும் 24 மணி நேரம் செய்கிறதுக்கு ரொம்ப சுலபமான வழிமுறை. இப்போது சில பேர் இந்த மாதிரி வச்சு தர சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம நண்பர் ராமலிங்க ஐயா அவர்கள் வந்திருக்காங்க. அவருடைய படம் தான் இது. அவருக்கு இந்த நாளில் இந்த காணொலி மூலமாக அவருக்கு இதை வழங்குகிறேன். இப்போது இந்த மாதிரி இதை இப்படி வச்சுக்கிறாரு. இடது கையில் அவர் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பார்ப்பார். நீங்களும் இந்த மாதிரி உங்கள் படத்தை இந்த மாதிரி அமைத்து கொண்டு இந்த மாதிரி நன்மையை நீங்கள் அடைய முடியும். உங்களுடைய தேவைக்கு என்னுடைய அலைபேசி எண் 9382689884 9382268984க்கு அழைத்து பயன்பெறுங்கள். ஐயா மகிழ்ச்சி. உங்களுக்காக இதை என்னுடைய அன்பளிப்பாக கொடுக்குறேன். இதை இப்போ நீங்கள் இதை வாங்கிக்கிட்டு இடது கையில் வச்சுக்கோங்க. உங்கள் இந்த எந்திரத்தை ஒரு முறை பார்க்கணும். மனசுக்குள்ளே ஆவிய மந்திரம் சொன்னால் போதும். அப்புறம் உங்கள் படத்தை நீங்களே பார்க்கணும், திரும்பவும் இதை பார்க்கணும். இது மாதிரி மாற்றி மாற்றி செஞ்சுக்கிட்டே இருங்க. உங்களுக்கு இந்த மாதிரி இந்த பயிற்சி செய்யும்போது இதை செய்யலாம், மற்ற நேரத்துலேயும் செய்யலாம். இந்த மந்திரம் தெரியாதவங்களுக்காக இந்த படம் கொடுத்துட்டேன். இப்போ நீங்கள் இதை சித்தர்கள் அருள் உண்டாகிறது. வணக்கம், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். எண்ணிலா கோடி சித்தர்கள் அருள் உண்டாகிறது. இனியெல்லாம் நன்மையே நலாம் நன்மை. ஐயா பேர் ராமலிங்கம், நம்ம நீண்டகால நண்பர். நன்றி நன்றி. நமக்காக காணொலிகள்லாம் எடுத்து, குரு பூஜை காணொலியெல்லாம் எடுத்து அனுப்புவார். நன்றி நன்றி நன்றி. அவருக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் அவருடைய உறவினர்களுக்கும் 16 நற்பெயர்கள், சகல சௌபாக்கியம், சகல ஐஸ்வர்யம், நீண்ட நல்ல ஆரோக்கியம் ஏற்பட எண்ணிலா கோடி சித்தர்கள் அவர் வேண்டி பிரார்த்தனை செய்கிறேன். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நீங்கள் இப்போ அதை கையில் வச்சுக்கோங்க. அந்த கையில் வச்சுக்கோங்க. இதை கீழே அந்த மந்திரம் மனசுக்குள்ளே பாருங்கள். அப்படியே திருப்பினீங்கன்னா உங்கள் படம் தெரியும். இல்லை இல்லை, இப்போ அப்படியே வச்சுக்கோங்க. ஆ உ இ ஓ ஏ இம். அதுதான்
இப்போ வலது கை சும்மா இருக்குது. இப்போ சாப்பிட்ற நேரம் வச்சுக்கோங்களேன், நீங்கள் சும்மா இப்படி சாப்பிட்றீங்களா, இந்த கையில் எடுத்து நீங்கள் சாப்பிட்றீங்க, அவ்வளோதான். வலது கையில் சாப்பிட்லாம், இடது கையில் அதை மாற்றி மாற்றி பார்க்கணும், அவ்வளோதான். உணவு தவம் இது 24 மணி நேரம் இந்த பயிற்சி பண்ணலாம். அது இந்த மாதிரி மூலிகை பாதக்குழு செய்யும்போது இது செய்கிறது ரொம்ப சிறப்பு. வேறு எந்த விதமான தியானம் வேண்டுதல், கோயிலில் போய் பூஜை பண்ணுறீங்க, தியானம் பண்ணுறீங்கன்னா இது இந்த மாதிரி செய்யும்போது நம்ம மிரர் மெடிடேஷன், கண்ணாடி தவம் செஞ்ச ஆண்டாள், வள்ளலார், குடித்தவன் மற்றும் திருஞான சம்பந்தர் எல்லா ஆசிரியருடைய அருளும் நமக்கு கிடைக்கும். அந்த வழிமுறையை ரொம்ப எளிமையாக்கி இருக்கிறோம். இது மாதிரி எல்லோரும் 3 வயசு குழந்தைகள் எல்லாருமே இதை பயன்படுத்தலாம். ஆ உ இ ஓ ஏ இம், 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 ஆ உ இ ஓ ஏ இம். இனியெல்லாம் நன்மை நலாம், நன்மை நலாம், நன்மை, மகிழ்ச்சி 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 மகிழ்ச்சி. வணக்கம், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஆ உ இ ஓ ஏ இம். இங்கு சித்தர்களின் அருள் சக்தி பாதுகாத்து ரட்சிக்கிறது. இனியெல்லாம் நன்மை நலாம், நன்மை நலாம், நன்மை நலாம், நன்மை. ஆ உ இ ஓ ஏ இம். இனியெல்லாம் நன்மை நலாம், நன்மை. நன்றி நன்றி நன்றி. ஆ உ இ ஓ ஏ இம். உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற எண்ணிலா கோடி சித்தர்களால் வேண்டி சென்னை வடபழனியில் தினசரி இரவு 9 மணிக்கு நடைபெறும் 250 வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் மற்றும் நேரலை பிரார்த்தனை, சித்தர்ஸ் பிளெஸிங்ஸ், லைவ் பிரேயர்ஸ் ஃபார் யூ, யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி, டெய்லி நைட் 9 PM IST, வடபழனி, சென்னை. என் யூடியூபர்ஸ் சித்தர் சீக்ரெட்ஸ் 9382689894, 9382268984. இனியெல்லாம் நன்மை நலாம், நன்மை. ஆ உ இ ஓ ஏ இம். பாகற்காய் பாதக்குளியல் நமக்கு தேவை. இந்த அளவுக்கு ஒரு பாகற்காய் இருந்தால் போதும். அதை வந்து மிக்சியில் அரைச்சிக்கலாம். தண்ணி, பச்சை தண்ணி, சாதாரண தண்ணி, கொஞ்சம் வார்ம் வாட்டர், லேசாக மிதமான சூடு, ஒரு வாளி, அதில் வந்து நம்ம மஞ்சத்தூள், கல் போட்டுக்கோம், இந்த கூழாங்கல் போட்டுக்கிறோம். அதுதான் இதை வந்து அப்படியே கொஞ்சம் நேரம், அரை மணி நேரம் இருக்கணும். நீங்கள் எந்த விதமான பயிற்சிகளையும் செய்யலாம். இந்த கை நல்ல நீட்டாக வணக்கம். வணக்கம். உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி, வடபழனி, சென்னை. எந்த விதமான நோய்களுக்கும் தீர்ப்பதற்கான நம்ம சித்தருடைய தவ யோக பயிற்சியை நம்ம தொடர்ந்து சிந்திக்கிறோம். நம்ம உடம்புல கடவுள் வந்து தூணிலும் இருப்பார், இருப்பார். நம்ம உடம்புல இருக்கார். உடம்புல எங்கே இருக்காருன்னா உச்சிலேருந்து உள்ளங்கால் வரை இருக்கார். ஆனால் முகத்தில் தான் வெளிப்படுறாரு. பெண்ணை பார்த்து மகாலிஷ் மாதிரி இருக்கான்னு சொல்லியிருக்கோம். ஒரு குழந்தைய நம்ம அன்பாக தூக்கிறதுக்கும் காரணம் அந்த முகத்தில் இருக்க தெய்வ சக்தி. அகத்தின் அழகு முகத்தின் பேருன்னு சொல்லுவாங்களே. அப்போ நமக்கு எப்போ வியாதிகள் வந்து கொஞ்சம் துன்பப்படணும், அப்போ நம்மகிட்ட அந்த டிவைன் மேக்னெட் பவர், டிவைன் நெக்டர்னு சொல்லுவாங்க. அப்புறம்
பயோமேக்னட்டிக் பவர், காஸ்மிக் எனர்ஜி, ஜீவகாந்த சக்தி ஏற்று சொன்னாலும் சரி அது நம்ம கிட்ட குறைஞ்சி போயிருக்குன்னு அர்த்தம். அப்போ அது அதிகரிக்கான பயிற்சி தான் வந்து சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த பயிற்சி என்னன்னா உள்ளுக்குள்ள மூளைக்குள்ள இந்த இடத்துல வந்து பிட்யூட்டரி கிளாண்ட் இருக்கும், உள்பக்கம் வந்து பீனியல் கிளாண்டுன்னு இருக்கும். அதுக்கு பேர் ஆத்மலிங்கம், பூம்பு சுரப்பி அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. அது ஏங்கினால் உள்ளுக்குள்ள அமிர்தம் சுரந்து அந்த அமிர்தம் நம்முடைய உமிழ்நீரில் கலந்து இந்த உமிழ்நீரை இனிப்பா மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சுகர் பேஷண்ட், நீரிழிவு நோயாளி, டயபெட்டிஸ் இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. அவங்களுக்கு வந்து 300, 500, 600, 900 இப்படியெல்லாம் கணக்கு சொல்கிறாங்க. அவ்வளோ வந்து அவங்களுடைய சர்க்கரையுடைய அளவை பற்றி சொல்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு அவங்களுடைய உமிழ்நீர் எப்படி சலைவாயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. இது இனிப்பாக இருக்குமா எப்படி இருக்கும்னா அவங்களுக்கு எல்லாரையும் போல தான் இருக்கும். சர்க்கரை அதிகமாகிடுச்சு, சுகர் அதிகமாகிடுச்சு அப்படியே துடியாக துடிக்கிறாங்களா, அவங்களுக்கு கூட உமிழ்நீர் எப்படி இருக்கும், சாதாரணமாக தான் இருக்கும், வேறு இனிப்பாக மாறாது. ஆனால் நாம் என்ன விரும்புகிறோம், பொதுவாக நம்முடைய உணவுப் பொருளில் இனிப்பை எல்லாரும் விரும்புகிறோம். அப்போ இயற்கையாகவே நம்முடைய உமிழ்நீர் இனிப்பாக இருந்தால் அப்போ அது நம்மளை பாதிக்காத அளவுக்கு இயற்கையான இனிப்பாக இருந்தால் நம்ம உடம்புலேயே அந்த இனிப்பு இயற்கையாக சுரந்தா எப்படி இருக்கும்னு சித்தர்கள் சிந்திச்சாங்க. அதுதான் அவங்க கண்டுபிடிச்சது. நம்ம மூளைக்குள்ளே இருக்கிற பீனியல் கிளாண்ட் என்கிற ஆத்மலிங்கம், பூம்பு சுரப்பி, அதுதான் வந்து என்ன, அது தேவாமிர்தம். அந்த தேவாமிர்தம் பயிற்சினால் அது இயங்கினால், அதாவது அது இயக்கப்பட்டால், அது தானாக இயங்காது, அது இயக்கப்பட்டால் ஆக்டிவேஷன் சொன்னால அது மாதிரி அது இயக்கப்பட்டால் அதுக்குள்ளே அமிர்தம் சுரந்து அது என்ன ஆகும், நம்முடைய உமிழ்நீரில் வந்து கலக்கும். அப்போ அந்த தேவாமிர்தத்தை நம்ம சுவைக்கும் போது நாம் என்ன ஆகிறோம், தேவ நிலை அடைவோம், மரணமெல்லாம் பெருவாழ்வை அடைவோம்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம மூளை தான் என்னது, பார்க்கடல். அதில் வரக்கூடிய நல்ல எண்ணங்கள் தேவர்கள், கெட்ட எண்ணங்கள் அசுரர்கள், ரெண்டுத்துக்கும் இதுதான் நடந்துட்டு தான் இருக்கும். இதில் வந்து நல்ல எண்ணங்கள் எப்போ வெற்றி கொள்ளுதோ அப்போ அந்த பீனியல் கிளாண்ட் இயங்கி உள்ளுக்குள்ள அமிர்தத்தை சுரந்து நம்மளை வந்து உயர்ந்த நிலைக்கு உருவாக்கும், மரணமில்லா பெருவாழ்வை கொண்டு வரும். இதுக்கு ஏகப்பட்ட வழிமுறைகள், பயிற்சி முறைகள், உணவு முறைகள் எல்லாம் இருக்குது. மிக எளிமையாக சுரக்கமாக 30 குழந்தைலேருந்து எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு எளிய பயிற்சியை நம்ம செய்யணும். இந்த இடம் பாருங்கள், நம்ம உடம்புல கழுத்துக்கு மேலே இருக்கிறதெல்லாம் சொர்க்கம் வள்ளலார் சொல்லியிருக்காரு, கழுத்துக்கு கீழே இருக்கிறதெல்லாம் நரகம். அதாவது மனம், புத்தி, அறிவு, சிந்தனை, எண்ணம் இதெல்லாம் இயங்க தேவையான உறுப்புகளெல்லாம் வந்து நம்ம கழுத்துக்கு மேலே இருக்குது. கழுத்துக்கு கீழே இருக்கிறதெல்லாம் கர்மேந்திரியங்கள், மேலே இருக்கிறதெல்லாம் ஞானேந்திரியங்கள், கழுத்துக்கு கீழே இருக்கிறதெல்லாம் கர்மேந்திரியங்கள், இதயம், கை, கால் இதெல்லாம் தேவையான உறுப்புகள்லாம். இப்போ இந்த ஞானேந்திரியங்கள் சிறப்பாக இருந்தால் இந்த கர்மேந்திரியங்கள் சிறப்பாக இருக்கணும்னு வள்ளல் பெருமான் சொல்லியிருக்காரு. அதுக்கான பயிற்சிகளில் இந்த இடம் வந்து நெற்றிக்கண் சிவன், சக்தி, வலதுகண் மகாலட்சுமி, மகாவிஷ்ணு, சரஸ்வதி, பிரம்மா, முருகன், கணபதி. இப்போ ஆண் தெய்வங்களை இணைத்தால் ஒரு முக்கோணம், பெண் தெய்வங்களை இணைத்தால் ஒரு முக்கோணம், அறுகோணம் நம்ம முகத்தில் வந்துச்சா. இப்போ இந்த அறுகோணத்தில் தான் இப்போ நம்ம ஒரு படம் காமிச்சோம் இல்லையா, அந்த படத்தில் கட் பண்ணுங்க. இந்த படத்தில் தான் இந்த நம்ம முகத்தில் இருக்கிற அமைப்பு தான் இந்த படத்தில் கொடுத்துருக்கோம். இதில் ஆண் பெண் வேறுபாடெல்லாம் கிடையாது. இந்த முறையில் இந்த மந்திரத்தை இந்த மாதிரி சொல்லி பயிற்சி பண்ணும்போது இந்த முகத்தில் இருக்கக்கூடிய நன்மைகளை நமக்கு கிடைக்கணும். வள்ளலார் சித்தர் வரை சொல்லியிருக்காங்க. ஆ, உ, இ, ஓ, ஏ, இம். இப்போ நான் வந்து இதை செஞ்சு காமிக்கிறேன். 2 கட்டை விரலை இங்கே வச்சுக்கணும். ஆ கண்ணங்கள், ஊ கண்கள், ஈ ஓ ஏ எம் ஆ ஊ ஈ ஓ ஏ எம் ஆ ஊ ஈ ஓ ஏ எம். இந்த மாதிரி இந்த பயிற்சி செய்யும்போது முகவலி பயிற்சின்னு பேர், ஆறாப்பவர் இம்ப்ளிமெண்ட் பேர். சப்தம் நீங்கள் சொல்லணும்னு ஆச்சு, நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் அந்த சப்தத்தை கொடுக்குறேன். மனசுக்குள்ளே சொன்னால் போதும். இந்த பயிற்சியை 30 குழந்தைலேருந்து யார் வேணால் எங்கே வேணால் செய்யலாம். வீட்டில் செய்யலாம், பூஜை அறையில் செய்யலாம், பள்ளிக்கூடம், கல்லூரி, வேலை செய்கிற இடம், பயணம் செய்யும்போது, தூங்கும்போது, தூங்குறதுக்கு முன்னாடி, சாப்பிடும்போது, எப்பப்பெல்லாம் உங்களுக்கு நேரம் இருக்கோ 24 மணி நேரத்தில் எந்த நேரத்துலையும் நீங்கள் செய்யலாம். காலையில் தான் செய்யணும், பூஜை அறையில் செய்யணும், குளிச்சுட்டு செய்யணும், குளிக்காமல் செய்யணும். உங்களுக்கு உடல் நலத்துக்காக செய்கிறது. அவங்கவுங்க சூழ்நிலை, வேலை சூழ்நிலை பொறுத்து. இப்போ எல்லாரும் 3 ஷிஃப்ட் வேலைக்கு போகிறாங்க, ராத்திரி பகல்ன்ட்டு. அதனால் எந்த நேரம் உங்களுக்கு வசதி இருக்கோ அந்த நேரம்லாம் நீங்கள் செய்யலாம். இந்த நேரத்தில் தான் செய்யணும்னு கிடையாது. ஆனால்
உங்களுக்கு இந்த பயிற்சிக்கு இன்னும் தெளிவான வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே கான்பாஸ்லேயே முகவரி பயிற்சி 6 பவர் பட்டன் கொடுத்துருக்கேன். அது மாதிரி 2 ஆள்காட்டுகளை இணைச்சி வைக்கும்போது உங்களுக்குள்ளே இருக்க சக்தி, தெய்வீக சக்தி. இப்போ கோயிலுக்கு போயிட்டு வரோம், வீட்டிலேருந்து ஜபம் பண்ணுறோம், பூஜை பண்ணுறோம், நல்ல உணவு சாப்பிட்டு வீட்டில் சந்தோஷமாக இருக்கும். அந்த சக்தியெல்லாம் கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆகுது, குறைஞ்சி போகுது. அப்போ குறையாமல் இருக்கணும்னா நம்முடைய விரல்களில் மூலமாக தான் அந்த சக்தி வெளியே போயிருக்கும். அதை தடுக்கிறதுக்கு தான் என்ன பண்ணுறோம், 2 ஆள்காட்டுகளில் இப்படி இணைச்சி வச்சு இடது உள்ளங்கையை தரைக்குள்ள இருக்கணும், தரை பார்த்துக்கணும், வலது உள்ளங்கையை வானத்தை பார்த்துக்கணும். இப்போ நம்ம விரல்கள் மூலம் வெளியே சக்தி போதான்னு நிரூபிக்கலாம் இல்லையா? நம்ம சின்ன வயசில் குழந்தைங்களோட விளையாடுவோம்ல, இப்படியே பாருங்க நான் மயக்கம் அடைய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு விளையாட்டெல்லாம் விளையாடுவோம் இல்லையா? அப்படி இப்படியே செய்யும் போது என்ன ஆகும், இந்த இடத்துல ஒரு குருன்னு ஒரு உணர்வு வரும் இல்லையா? அந்த அடிப்படையில் தான் நம்ம விரலிருந்து சக்தி வெளியே வருதுன்றது நமக்கு நாமளே தெரிஞ்சுக்கலாம். இப்படி 2 ஆள்காட்டுகளை இணைச்சி வைக்கணும். இடது உள்ளங்கை பார்த்துக்கணும், வலது உள்ளங்கை தான் மடி மேலே வச்சுக்கலாம். கீழே வைக்கணும், நேரங்களாக வைக்கணும், இப்படியே வச்சுக்கலாம். மடி மேலே வச்சுக்கலாம், நேருக்கு நேரம் வைக்கலாம், இப்படியே வச்சுக்கலாம். தூங்கும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி வச்சுக்கணும். எப்படி உட்கார்ந்துருக்கிறோமோ அதே மாதிரி தான் படுக்கும்போது அப்படி வரணும். ஆனால் ஆண்கள் வந்து என்ன பண்ணணும், இடது பக்கம் ஒரு கழிச்சு பக்கம் படுக்கணும், பெண்கள் வலது பக்கம் ஒரு கழிச்சு படுக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் மல்லாந்து படுத்துக்கலாம். கால் வந்து எப்பவுமே வலது கால் வந்து அப்படியே கால் மேலே கால் போட்டுட்டு இந்த மாதிரி வச்சுக்கணும். தூங்கும்போது நாற்காலியில் உட்காந்துருந்தா கூட வலது கால் வந்து மேலே வரணும். அந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு உடலில் அந்த ரைட் சைட் பிரெயின் வந்து டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்கும், வலது பக்கம் மூளை வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கும். இது தனியாக பொருட்கள் எதுவும் இல்லை, உங்கள் உடம்பை வச்சு நீங்களே வந்து குணமாக்கிக்கலாம். அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்காரணை, அருட்பெருஞ்சோதி. இப்போ கூடுதலாக ஒரு பயிற்சி செய்கிறோம், தாமரைப்பூ பயிற்சின்னு. இது என்னன்னா, இப்போ do அன்னதானம், poor feeding daily in Abhijit night between 11:30 AM to 12 noon. Very auspicious time. It reduces karmas and sorrows. Please follow this, share it, like it. Thank you. Subscribe me. அபிஜித் நேரம் என்பது அன்னதானத்திற்குரிய சிறந்த நேரம், முழுமையான பலன் புண்ணியம் தரக்கூடிய நேரம். தினசரி காலை 11:30 முதல் பகல் 12 மணி வரை உள்ள அரை மணி நேரத்தில் அன்னதானம் செய்யுங்கள், முழுமையான புண்ணியத்தை பெறுங்கள். மற்ற நேரத்தில் நினைத்து செய்தால் அவ்வளவு சிறப்பாகாது, ஆனால் தொடர்ந்து இந்த நேரத்தில் அன்னதானம் செய்யலாம். வாழ்த்துக்கள். இனியெல்லாம் நன்மையே, இனியெல்லாம் நன்மையே. ஆ உ ஈ ஓ ஏ இம். இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளே சொன்னால் போதும், நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறும். ஆ உ ஈ ஓ ஏ இம். எண்ணிலா கோடி சித்தர்கள் அருள் உண்டாகிறது. இனியெல்லாம் நன்மையே. உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற எண்ணிலா கோடி சித்தர்கள் அருள் வேண்டி தினசரி இரவு 9 மணிக்கு சென்னை வடபழனியில் நடைபெறும் நேரலை பிரார்த்தனை மற்றும் 250 அரிய வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் சித்தர் சயின்ஸ் ஆஃப் ஆரோமா தெரப்பி டு சால்வ் அண்ட் கியூ டு எய்ம் அண்ட் கெயின் முறையில் சர்வகாரி சித்தி தரும், சகல சௌபாக்கியம் தரும் ஹோமதிரியம் சித்தர்கள் யோகதண்டம் வழிமுறை பயிற்சி, முக ஒளி பயிற்சி, கர்மவினைகளை நீக்கும் ஆள்காட்டு விரல் பயிற்சி, உணவு தவம் பயிற்சி, சித்தருடைய இருப்பிடங்கள், ஜீவசமாதி, குரு பூஜை விவரங்கள், வழி விவரங்களுக்கு தொடர்ந்து தொடர்பில் இருக்கவும். சித்தர்ஸ் பிளெஸிங்ஸ் லைவ் பிரேயர்ஸ் ஃபார் யூ. யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி, டெய்லி நைட் 9 PM IST, வடபழனி, சென்னை. In YouTube's Siddhar Secrets. Please subscribe, like, share to your friends and relatives. 9382689894 9382689894. உங்களுக்காக 24 மணி நேரம் அவசர உடல் நலத்திற்காக பிரார்த்தனை செய்ய காத்திருக்கிறோம். தொடர்பு கொள்ளவும்.